இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதை கேட்டால் நம்புவீங்களா? சக்ஸஸுக்கு சீக்ரெட்டு குவிட் பண்ணுறது. அதில் என்ன ப்ரோ நீ குவிட் பண்ணுறதுலாம் ஒரு சூப்பர் பவர்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதை நான் சொல்லலை, செத் கோடின் அவர் ஃபேமஸ் புக் த டிப் இதில் தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த டிப் கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ போராடணும், எப்போ குவிட் பண்ணணும், எப்போ கண்டினியூ பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக போகும். உள்ள போகலாமா? நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணாலும் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுறது, இல்லை எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், கரெக்டு தானே? ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த இனிஷியலாக அந்த ஜாலி இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டமாக நீளமாக போகிற டிஃபிகல்ட் டைம் பேர் தான் இந்த டிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் டெஸ்ட், C+ நைட்ஸ், இதெல்லாம் தான் டிப். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் சேல்ஸ் நல்லா தான் போகும், அதுக்கப்புறம் காசே வராது. அந்த காசு இல்லாத டைம் தான் இந்த டிப். முக்கியமான விஷயம் என்னன்னா 90% ஆஃப் பீப்புள் டிப்பில் தான் குவிட் பண்ணுறோம். அதனால தான் இதை தாண்டி போகிறது ரொம்ப வேல்யூபிள். உங்களுக்கு கிடைக்கிற புகழ், பணம், காசு எல்லாமே இந்த டிப்பை தாண்டி தான் இருக்குது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. செத் கோடின் சொல்கிறாரு, எல்லாத்தையும் போராடணும்னு இல்லை, ஏன்னா எல்லாமே டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயம் கோல்டி சேக்காக இருக்கும். கோல்டி சேக்னா ஒரு டெட் அண்ட் ரோட். ஒரு தெருவில் போனீங்கன்னா அது எண்டில் ஒரு செவத்தில் தான் முட்டி நிற்கும். நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, எவ்வளோ டைம் போட்டாலும் சரி, அந்த சூசஸ் அங்கே க்ரோத்தே இருக்காது. நம்ம லைஃப்பில் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக தெரியுமா? டெட் அண்ட் வேலை. இந்த வேலையில் உங்களுக்கு மாதம் கரெக்டாக சம்பளம் கரெக்டாக வரும், ஆனால் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்காது, அந்த இடத்துல க்ரோத் இருக்காது, சேல்ரி ஹைக் இருக்காது. அந்த இடத்துல 5 வருஷம் இருந்தாலும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. அதுக்கு பேர் டிப் இல்லை, அதுக்கு பேர் கோல்டி சேக். அது ஒரு கோல்டன் ரூல் தான். உங்கள் பாத்து வந்து ஒரு டிப்பாக இருந்துச்சுன்னா, அந்த பாத்து உங்களை சக்ஸஸை நோக்கி கொண்டு போகணுங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த பாத்தில் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கீரை போட்டு போயிட்டே இருக்கணும். அதே உங்கள் பாத்து வந்து ஒரு கோல்டி சேக்காக இருந்துச்சுன்னா, அது ஒரு டெட் அண்ட் ஸ்டீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு யூட்டன் போட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் டைம், எனர்ஜி அதில் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சரி ப்ரோ, இதெல்லாம் புரியுது, நான் இருக்கிறது கோல்டி சேக்காக டிப்பாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நீங்கள் சிம்பிளாக ஒரு 3 கேள்வி கேட்கணும். கேள்வி நம்பர் 1, ப்ராக்ரஸ் இருக்கா? ஒரு யூடியூப் சேனல் எடுத்துப்போம். அந்த யூடியூப் சேனலில் 1 மந்தில் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரலாம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ராக்ரஸ். ஆனால் அந்த சேனலில் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, 0 ஃபீட்பேக், 0 முன்னேற்றம், எதுவுமே இல்லை அப்படின்னா அது ஒரு கோல்டி சேக். கொஷின் நம்பர் 2, இது வந்து ஏன் ப்ராப்ளமா இல்லை மார்க்கெட் ப்ராப்ளமா? சப்போஸ் நீங்கள் ஒரு டிவிடி கடை ஆரம்பிக்கிறீங்க. இந்த காலத்தில் டிவிடி கடை ஆரம்பித்தா கூடாது, ஏன்னா மார்க்கெட்டே இல்லை டிவிடி கடைக்கு, அது ஒரு கோல்டி சேக். அதுவே நீங்கள் ஒரு ஏஐ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஏஐ பிஸ்னஸ் ஆரம்பித்தோடனே அது ஓடாமல் இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க பார்க்கணும். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விலாம், என் ஃபீல்டில் யாராவது வின் பண்ணுறாங்களா அப்படின்னு மட்டும்தான் கேட்கணும். உங்கள் ஃபீல்டில் யாராவது வின் பண்ணுறாங்கன்னா அது ஒரு டிப். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அந்த டிப்பு தாண்டி போனால் எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டிப்பு ஆளுங்களை ஃபில்டர் பண்ணுறது தான் இருக்குது. டிப் கிரேட்ஸ் ஸ்கேர்சிட்டி தான் வேல்யூ ஃபார்ம் பண்ணுறது. ஒரு ஐஏஎஸ் போஸ்ட் ஏன் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது? ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரில் கொஞ்சம் பேர் தான் வின் பண்ணி வெளியே வராங்க. இந்த கொஞ்சம் பேருமே இந்த டிப்பை தாண்டி தான் வந்திருப்பாங்க. பெஸ்ட்டாக இருக்கிறது தான் வேலைக்கு. அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரே வழி மற்றவங்க போராடுற தயங்குற இந்த டிப்பை போராடி தாண்டி போகிறது தான். ஸோ மக்களே, லெசன் இஸ் சிம்பிள், நெவர் குவிட்ன்றது பேட் அட்வைஸ். குட் அட்வைஸ் என்னன்னா, தப்பான விஷயத்தை குவிட் பண்ணுங்கள், கரெக்டான விஷயத்தை அவங்க எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு அதை முன்னேற பாருங்கள்.